வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சூற்றுக்கணக்கு அப்படின்ற சிறுகதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கும் வறுமை, வலி அப்படின்ற வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இன்னும் இதற்கு முன்ன உள்ள காலகட்டங்களில் ஒரு 60-70களில் பார்த்தீங்கன்னா, அப்போ படங்களே வறுமையின் பின்னணியில் தான் இருக்கும் அதிகமாக. அப்போ இன்னுமே அந்த வறுமை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த கதை தொடங்குது. பெத்தேல் சாஹிப். திருவனந்தபுரத்தில் 60-70களில் பெத்தேல் சாஹிப்பை கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், பெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் போய் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் திருவனந்தபுரத்துக்கு போனதே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய பத்மநாபா தியேட்டருக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருந்துச்சு. இப்போவும் முபரக் ஹோட்டல் அப்படின்ற பெயரில் அவருடைய உறவினர்கள் எல்லாமே ஹோட்டல் அங்கங்கே நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதோட தரம் கொஞ்சம் கூட குறையில, அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்குது. இந்த பெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுடைய தெளிவாக சொல்லணும்னா, அந்த ஹோட்டலுடைய பிரமிப்பு எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு கட்டிடம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி முபரக் ஹோட்டல் ஒரு கூரை போட்டிருக்காங்க. அப்போ அதே கூரை தட்டியில் தான் இருந்துச்சு. அதாவது ஓலைத்தட்டு போட்டு தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மூங்கில் நாற்காலி, மூங்கில் சேர், மூங்கில் பலகை, மூங்கில் பெஞ்ச் இப்படி தான் இருக்கும். அந்த கடையை தாங்கி நிற்கிறதும் ஒரு 4-5 தூணில் மூங்கில் தான் தாங்கி நிற்கும். மேலே கூரை, சுற்றி ஃபுல்லாக ஓப்பன். நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல, கொஞ்ச காலம்தான் மழை அடிக்கும். கேரளாவில் அதிகமாக மழை தான் பெய்யும். எப்படி மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பெத்தேல் சாஹிப்போட கடை கூட்டத்துக்கு அளவே கிடையாது. எப்பவும் கூட்டம் வந்த வண்ணமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பெத்தேல் சாஹிப்புக்கு மலையாளம் கூட சொல்ல தெரியாது. அவர் ஒரு அரபி கலந்த மலையாளத்தில் தான் பேசிகிட்டு இருப்பார். இங்கே அந்த 4 தூண் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல் 4 தூண், அதை தார்ப்பா வச்சு ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பார். அவர் 2 விதமான குரல் எழுப்புவார் அந்த ஹோட்டலுக்குள்ளே வர சொல்கிறதுக்கு. ஒரு குரல் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, அந்த தார்ப்பாவை எடுத்து சுருட்டி மேலே வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை உள்ள ஆள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொன்று பரீன் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் ஒரு வாயிலிருந்து. அப்படி சொன்னாங்கன்னா மொத்த கூட்டமாக அப்படியே அந்த மூங்கில் சேரில் அப்படி மூங்கில் அந்த பெஞ்சில் உட்காந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த 2 சைகையை விட இன்னொரு சைகை இருக்கும். அந்த பொரிச்ச கோழி குழம்பு, மத்தி மீன் கூட்டு, அந்த மீன் பொரியல், இதை அப்படி தாமரை இலையில போட்டு வைப்பார். இதுக்கு முன்னால் அந்த ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு அதுவே அப்படியே கூட்டத்தை அப்படியே உள்ளே இழுத்துரும். அப்படி சொல்லும் போது அப்படி நாக்கு ஊறுதில்ல, அந்த மாதிரி இருக்கும் தரம். தரத்தை பற்றி சொன்னால், அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, நான் 15 வருஷமாக சாப்பிட்றேன்ப்பா, இது வரைக்கும் ஒரு நாள் கூட டேஸ்ட்டு போன வாரம் இப்படி இருந்துச்சு, போன மாதம் இப்படி இருந்துச்சு, இந்த நாளைக்கு இப்படி இருந்துச்சு, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா பொருளையும் அவர் பெத்தேல் சாஹிப் அவரே போய் தான் வாங்கிட்டு வருவார். அவருக்குன்னு சொல்லி ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு மாப்பிள்ளை கொடுப்பான். அவர் தான் மீன் வாங்குவார். எல்லா கடையிலையும் போயிட்டு, அதாவது மளிகை கடையாக இருக்கட்டும், காய்கறி கடையாக, அங்கே எல்லாம் போயிட்டு இவர் தான் பொருள் வாங்கிட்டு வருவார். எந்த இடத்துலையும் ஒரு நுனி அளவு கூட தரத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அப்படி என்னைக்காவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அன்றைக்கி வாங்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஆள் அவர். இந்த நேர்மைக்கு ஒரு டேஸ்ட் உண்டு இல்லை, அந்த டேஸ்ட்டு தான் பெத்தேல் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெத்தேல் சாஹிப் எப்படின்னு சொன்னால், அதே திருவனந்தபுரத்தில் டீ கேன் வச்சு வித்துட்டு இருந்தார். அப்படி விற்கும்போது அவர் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் எப்போவுமே வச்சுருப்பார். கையில் ஒரு உண்டியல் மாதிரியான ஒரு பெட்டி வச்சுருப்பார். அவர் டீக்கு யாருக்கிட்டையுமே காசு இவ்வளோதான் வேணும்னு சொல்லி வாங்கினது கிடையாது. டீக்கு ரேட்டும் வச்சது கிடையாது. அவர் அளவுக்கு ஊரில் டீ போடுறதுக்கான ஆளும் கிடையாது. போவார், டீ கேனில் டீயை கொடுப்பார். ரைட், அடுத்து காசு எவ்வளோ நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ போடுங்க. அப்படி போட்டு அந்த உண்டியல் இருக்கு இல்லையா, அடுத்த தளத்துக்கு உயர்ந்தார். டீ கடையிலேருந்து ஒரு மீன் கடை ஆரம்பிக்கிறார்.
அங்கேயும் அதே உண்டியல் வியாபாரம் மட்டும்தான் மாறி இருக்கு. அந்த மீன் கடை தான் இன்னைக்கு பெத்தேல் கஃபேயாக மாறி இருக்கு, பெரிய ஹோட்டலாக மாறி இருக்கு. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆள் செம்ம திடகாத்திரமாக இருப்பார். அப்படி ஜெய்ஜாட்டிக்காக இருப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு உருவம், ஒரு 7 அடி உயரம். இப்படி தான் பார்க்கணும், நல்லா நின்று பார்க்கணுன்னா. கால் 2 தூண் மாதிரி இருக்கும், சும்மா கம்பீரமாக இருப்பார் மனுஷன். முகம் பெரிய முகம், அங்கங்கே அம்மம் போட்ட தழும்பு மாதிரி இருக்கும். கண்ணையும் லேசாக அம்மம் போட்ட தழும்பு மாதிரி இருந்துச்சு. ஒரு கண் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். மீசை வந்து கிடையாது, ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருப்பார். தாடியில் வந்துட்டு நல்ல மருதாணி தேய்ச்சி செகப்பாக வச்சுருப்பார். தலையில் அந்த ஓட்ட ஓட்டையாக போட்டிருப்போம் முஸ்லீம்குள்ளா, அது ஒன்று வச்சுருப்பார். இடுப்புக்கு கீழே நல்ல ஒரு கட்டம் போட்ட லுங்கி, அதுக்கு மேலே ஒரு பச்சை கலர் பெல்ட்டு. இதுதான் நம்ம பெத்தேல் சாஹிப். ஸோ பெத்தேல் சாஹிப் வந்து ஒரு நேர்மையான ஆள் அப்படின்றத, ரொம்ப தைரியமான ஆளும் கூட. ஒரு டைம் அந்த டீ வித்துட்டு இருந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்லேயும் டீ விற்றவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அந்த கதையெல்லாம் பேசினா அரசியலாக மாறிடும், பரவாயில்லை, அதுலேருந்து கதைக்குள்ளே வந்துடும். ஒரு நாள் டீ வித்துட்டு இருக்கும்போது குட்டம்பிள்ளை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட டீ வித்துட்டு இருந்தார். குட்டம்பிள்ளை கிட்ட ஒருத்தங்க வேலைக்கு உட்காந்துருந்தாங்க. யாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து பஞ்சம்பிள்ளைக்கு போன ஒரு பெண். இந்த ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இந்த இதெல்லாம் வந்துட்டு புடைச்சி கொடுத்தா காசு கொடுப்பாங்க. இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அப்படி கடை வாசலில் உட்காந்து புடைச்சி கொடுத்துட்ருக்காங்க. பெத்தேல் ஒரு டீயை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டம்பிள்ளை என்ன பண்ணாருன்னா, அந்த வேலைக்கு ஒரு பணிப்பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மார்பை பிடிச்சி கசக்கிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு பெத்தேல் பொலார் ஒத்த அட்டி தான், ஒற்றே ஒரு அட்டி தான். மூக்கு, வாய், காதுகளை ரத்தம் வந்துருச்சு. தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. 15 நாள் ஆச்சு திரும்பி வர்றது. ஒரு 6 மாதம் குட்டம்பிள்ளை இருந்தார். அப்பப்போ ஃபிக்ஸ் வருதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆற்றுல குளிக்கும்போது ஃபிக்ஸ் வந்து ஆற்றோட ஆற்றா போய் பணமாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பணம் ஊதி போய் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் அடித்த உடனே கூட அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்து நின்னான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்துட்டு, துளுக்கம் கையால் தான் அவனை சாகணுன்றிருக்க, பொண்ணு பிள்ளைய கையை வச்சா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அன்னைக்கே பேசி முடிச்சிட்டாங்க. இதுதான் பெத்தேல் சாஹிப். பெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலில் யார் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, கட்டாயம் காசு கொடுக்கணும், எந்த அவசியமும் இல்லை. அங்கே ஒரு எப்பவும் போல் ஒரு வாழ்நாள் தொடங்கிய போது எப்படி ஒரு உண்டியல் இருந்ததோ அதே உண்டியல் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் இருக்க காசை எவ்வளோ வேணாலும் போடலாம், போடாமையும் போகலாம். ஆனால் பெத்தேல் சாஹிப் ஏன் போட்டோன்னு கேட்க மாட்டார், ஏன் போடலன்னு கேட்க மாட்டார், ஏன் கம்மியாக போட்டோன்னு கேட்க மாட்டார். வர்றவங்களுக்கு எல்லாமே அந்தளவு தரமாக உணவு கொடுத்துட்டு இருந்தார். இந்த கதை சொல்கிறேன் இல்லையா, நான் தான் செகண்ட் ஹீரோ. இருக்கும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறீங்களா? எனக்கு பெத்து போட்ட ஒரு தாய் இருக்காளோ அது மாதிரி என்னை பெக்காமல் சோறு போட்டு வளர்த்த ஒரு தாய் யார் அப்படின்னு சொன்னால் பெத்தேல் சாஹிப் தான். அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா பெத்தேல் சாஹிப் கிட்ட, அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ஊர், கோட்டார் அப்படின்ற ஊரில் தான் நான் படித்தது எல்லாமே. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கணக்கு பிள்ளையாக ஒரு மில்லில் வேலை பார்க்காரு. 20 ரூபா அதிகபட்சம் அவருக்கு சம்பளம். அந்த 20 ரூபா சம்பளத்தில் தான் நான், ஒரு தம்பி, 2 தங்கச்சி, இதை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? எங்கள் அப்பா ரைஸ் மில்லில் வேலை பார்த்தது அந்த குருணை அரிசி இருக்குல்ல, கல் குருணை எல்லாம் மிஞ்சி போன கல் குருணை அரிசி, அதுதான். அப்போ குழம்புக்கு வேலி ஓரத்தில் புளிச்ச கீரை இருக்கும், அதை பிடுங்கிடுவார். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, அது போட்டு எங்கள் அம்மா கிண்டி வைப்பாங்க. அதுவும் 2 நேரம் தான், 3 நேரம் கூட கிடையாது. ஆனால் எங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த 2 நேர சாப்பாட்டுக்கே எங்கள் அம்மா வைக்கக்கூடிய புளிச்சக்கீரை குழம்புக்கே எங்களுக்கு வாய் எச்சு ஊறும். அந்தளவுக்கு ஒரு வறுமை கொடுமை. அப்படி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள்களை வாழ்ந்து வந்தோம். என்னைக்காவது ஒரு காலனாவுக்கு எங்கள் அம்மா மத்தி மீன் வாங்கி அதை ஒரு குழம்பு வச்சு, அந்த குழம்பு அப்படி மனம் இருக்குல்ல, அப்படி வீடு ஃபுல்லாக பரவி கிடக்கும். நான் அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக வேறு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. மீன் குழம்பு மேலே தான் மொத்த
மொத்தமும் இருக்கும். என்னோடய வாசனை முழுக்க, என் உடம்பு முழுக்க அந்த மீன் குழம்பாத அப்படியே வாசனை சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸ்கூல் போனால் கூட படிக்க தோணாது. மீன் குழம்பு தான் என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருக்கும். எங்கள் அம்மாவோட டிசைன் எப்படின்னா, அப்படி கரண்டியில் சோறு போடும்போது கூட கால் கரண்டி தான் வரும், முழு கரண்டி வராது, அரை கரண்டி கூட வராது. ஏன்னா எங்கள் வறுமை அப்படி, முழுசாக யாருக்கும் சோறு கூட கிடைச்சது கிடையாது. அந்த மீன் குழம்பு இருக்குல்ல, எல்லோரும் கொடுத்து முடித்தது போக கொஞ்சம் சட்டியில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். அதை மிச்சம் இருக்க சாதத்தை போட்டு சோத்தை போட்டு அப்படியே விறகி அப்படி ஒரு கை சாப்பிட போனால் கூட தம்பி போய் நிற்பான், கொஞ்சம் வாய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் யாருக்குமே ஒரு சரியான தேகம், அதாவது உடம்பு கிடையாது. முழுக்க முழுக்க வறுமை தான் இருந்துச்சு. இப்படி தான் என் வாழ்நாளை 11ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறமா காலேஜில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எங்கள் அப்பா மாமா வீட்டுக்கு போய் உன்னை கொண்டு போய் விட்றேன்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டேன். அங்கேருந்து பேட்டையில் இறங்கி அப்படியே நடந்தே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தோம். என் கையில் ஒரு ரூபா கொடுத்து இதை செலவழிச்சிடாதான்னு சொல்லி சொன்னார். மிச்சம் எல்லாமே மாமா பார்த்துப்பான் அப்படின்னாரு. எங்கள் மாமா கிட்ட என் கையை பிடிச்சி கொடுத்து, இது உன் மருமகம் கிடையாதுடே, இது உன் மகன் அப்படின்னாரு. எங்கள் மாமாவுக்கு ஒரு கடமை இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மாமாவை வளர்த்தது வந்து எங்கள் அப்பா தான் அப்படின்றதுனால அந்த கடமைக்காக அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசாக ஒத்துக்கிட்டாலும் உள்ளே எங்கள் அத்தை என்ன சொல்லுவாங்களோன்ற எண்ணம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வறுமை யாருக்கிட்டேயே கொண்டு போய் என்னை தள்ளி விடணும், உள்ளே ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. அப்படி தான் என் வாழ்க்கையும் நடந்துச்சு. அது அன்றைக்கி நைட்டே என்னை என்ன நிலைமையில் எங்கள் அத்தை என்னை வச்சுருந்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. வீட்டில் எல்லாருக்கும் பொரியல், கூட்டு, ரசத்தோட சாப்பாடு இருந்துச்சு. என்னை சாப்பிடக்கூட கூப்பிடல. கொஞ்சம் பழைய கஞ்சி, அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி வச்சுருந்தாங்க. அதான் எனக்கான சாப்பாடு. என்னுடைய ஒரு 5-6 மாதங்கள் வந்துட்டு அப்படி தான் போச்சு. 2 நேர சாப்பாடு, புளிச்ச கஞ்சி, கொஞ்சோண்டு குழம்பு. இதுக்கிடையில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிடணும். குழந்தைங்களை பிறப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும். மூத்த பொண்ணு ராமலட்சுமிக்கு நான் கணக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகணும். என்னைக்காவது நான் ஒரு நாள் புக்கு தூக்குறதை பார்த்துட்டா கூட எங்கள் அத்தை என்னை தீர்த்து கட்டிடுவாங்க. அப்படி ஒரு முறைச்சி ஒரு பார்வை பார்த்தா போயிடும், செத்து போயிடும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு 6-7 மாதம் என் உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் எலும்போடு எலும்பாக ஒட்டி போகிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் காலேஜில் இருந்து என்னை நிப்பாட்டிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை. மாமா கிட்டே போய் கேட்டேன். மாமா, அப்பாவுக்கு கடுதாசி எழுதி கேட்டுக்க, உனக்கு சோறு தான் போட முடியும், ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அப்படின்னாரு. ஆக்சுவலாக மாமா வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு அங்கே பேட்டையிலேயே. ஒரு சுமாரான ப்ரெஸ் தான் அப்படின்னாலும் எனக்கு அவரால் ஃபீஸ் கட்ட முடியும். ஆனால் அவர் கட்டலை. என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியலை. எங்கள் வீட்டோட வறுமை என்னன்றது எனக்கு தெரியும். சோத்துக்கே அங்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் என்னால் போயிட்டு அப்பாவை கடுதாசியெல்லாம் எடுத்து கேட்க முடியாது. அப்போது என்ன பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துட்டேன். என் ஃப்ரெண்டு நாராயணன் தான் அதுக்கப்புறம் என் கூட வந்தான். வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பணிக்கர் கடையில் வேலை சேர்த்து விட்டான். ஒரு பெரிய வேலை இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய வறுமைக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை தான் அது. காலேஜ் முடிச்சுட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கே வேலை பார்க்கணும். அங்கே என்னென்ன லோடு வருதோ கணக்கு எழுதணும். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு கிளம்பி வரணும். காலையில் எழுந்திரிச்சு நடக்கணும். ஸோ இப்படி தான் என்னுடைய நடைபயணங்களும் என்னுடைய வாழ்க்கைகளும் என்னுடைய வறுமைகளும் கலந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். எப்படி கட்டினேன்னா, பணிக்கர் தான் கொடுத்தாரு. வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு 40 ரூபாய் கொடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டிடு அப்படின்ட்டார். நானும் ஃபீஸ் கட்டிட்டேன். ஆனால் 1 மாதம் ஆக்கியும் எனக்கு சம்பளம் வரலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே எனக்கு காசு கொடுத்துருந்தாங்களே, அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ அத்தை வீட்டுக்கு போனேன். 1 மாதம் ஆனதும் அவளுக்கும் தெரியும் எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டை போட்டு எழுதி வச்சுருந்தா. அதை என் கையில் கொடுத்தா. ஒரு நாளைக்கு
அரையனா மேனிக்கு உனக்கு இத்தனை நாளைக்கு இவ்வளோ சோறு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுத்தா. என்னத்தை அப்படின்னா, சும்மா ஒன்றும் உனக்கு காசு கொடுக்க முடியாது, சோறு கொடுக்க முடியாது, நானும் 2 பிள்ளைய வச்சுருக்கேன், என்ன பண்ண சொல்கிறேன், அதனால் காசை கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்ட்டா. என்னத்தை அப்படின்னு சொன்னேன். நானும் 2 பிள்ளைய வச்சுருக்கேன்ப்பா, எனக்கு என்ன பண்ண அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே வலி, வேதனை, வறுமை, இல்லை எங்கள் அத்தை பேசின வார்த்தை வந்துட்டு எனக்கு கடப்பாறையில் அப்படி நெஞ்சில் விட்டு ஆட்டின மாதிரி இருந்தது. தெரியல, அன்றைக்கே நான் வந்துட்டு கிளம்பிட்டேன் வெளியில். ஆனால் எங்கள் அத்தை ஒன்றும் சும்மா விடலை. எனக்கு நான் எங்கள் அத்தைக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு, அதை சோறு போட்டு கணக்கு பார்த்தாங்க இல்லையா, ஒரு காசு சோத்து கணக்கு, அந்த கணக்காக என் புக்கை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. எங்கள் அத்தை வீட்டிலேருந்து வந்து இங்கே இருக்கிறது ஒரு சின்ன அப்கிரேடுன்னு தான் சொல்லலாம். என்ன, பணிக்கிற பொறுத்தளவில் காசு கொடுக்காத ஒரு வாட்ச்மேன் கிடச்சிட்டான்னு சொல்லி நினச்சாரு. எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்காத நான் நினச்சிக்கிட்டேன். பக்கத்துலேயே ஏரியில் குளிச்சுட்டு அங்கேருந்து காலேஜ் போகிறது, பக்கத்தில் இருக்க கடையில் இட்லி சாப்பிடுறது காலனாவுக்கு, அந்த ஒரு நேரத்து சாப்பாடு, அதுக்கப்புறம் கோவிலில் கிடைக்கக்கூடிய பாயாசம், அதுக்கப்புறம் புளியோதரை, அம்மன் கோயிலில் கிடைக்கக்கூடிய புளியோதரை, இப்படியே சாப்பிட்டு 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 கொஞ்ச நாளாக ஓட்டி ஒரு வாரம் முடிஞ்சதுடைய 7 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு 1 ரூபா வந்து பணிக்கிற கடையில் காசு கொடுப்பாங்க எனக்கு சம்பளமாக. 7 ரூபாயை வச்சு எங்கள் அத்தைகிட்ட கொடுத்து அங்கே கொடுத்த நோட்டு புத்தகத்தை எல்லாமே முதல் தவணையாக கொடுத்து கொஞ்சம் புத்தகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எக்ஸாம் வேறு எனக்கு நெருங்கிட்டு இருக்கேன். என்னால் என்னுடைய வறுமை ஆனால் தாழவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. என் வறுமையை பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நடந்து வந்தேன். உடம்பு ஃபுல்லாக சோர்ந்து போச்சு, உடம்புல சுத்தமாக சத்து இல்லை நடக்கிறதுக்கு. என் கண் எல்லாமே குழி விழுந்து, கண்ணங்கள் எல்லாமே சதை இல்லாமல், எலும்போட எலும்பை கை காலெலாம் ஒட்டி போய் ஏதோ செத்து போகிற மாதிரி இருந்தேன். அப்போது ஒரு நாய் ரோட்டில் செத்து கிடந்துச்சு, அது அரையும் குறையுமா அடிபட்டு. அந்த நாயை எப்படியாவது எடுத்து நான் இருக்கக்கூடிய அந்த பணிக்கர் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதுக்கு பின்னால் என்னை உட்கார வச்சுருக்கேன். அதுக்கு பின்னால் உட்காந்து அதை கொண்டு போய் சமைச்சிடலாமா, சமைச்சு தின்றலாமா அந்த நாய்க்கறி அப்படின்னு நினச்சேன். யோசிக்கும் போது பசியால் என் மனசு சொன்னதை கேட்டு என் வாய் எச்சு ஊறி அந்த எச்சு வந்து என் சட்டையில் வடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு என் வறுமை. அப்படி உட்காந்துருக்கும் போது தான், கடையில் வந்து உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கூலி ஒருத்தர் வந்துட்டு பெத்தேல் சாஹிப்போட கடையை பற்றி சொன்னார். சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாரு. எனக்கு அதை பற்றி சுற்றி இருக்கவங்ககிட்ட விசாரித்தேன். ஆமாம், அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னாங்க. ஒரு 3 நாள் வேலை பார்த்து ஒரு 3 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு பெத்தேல் சாஹிப்போட கடைக்கு ரொம்ப தைரியமாக போனேன். ஆனால் கடை திறக்கலை. எப்பவும் போல் அந்த தார்பாயை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எல்லோரும் உள்ளே போனோன்னு நானும் போனேன். போய் உட்காந்தேன். தாம்பரம் இலையில் அப்படி தண்ணி தொளித்து பெரிய இந்த சிகப்பரிசி சோறு அப்படி போட்டு, கோழி குழம்பு ஒரு சைடு, அதுக்கு அந்த சைடாக ஒவ்வொரு குழம்பு, அந்தந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு குழம்பு, கோழி குழம்பு, மீன் குழம்புன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. நான் மீனோட கொழுப்பை அப்படி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். புள்ள சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு சாப்பிட்டு சொன்னார். என்ன எப்படி புள்ளன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முறையாக பார்த்தேன். ஆனால் அவர் என்னை கண்டுக்கவே இல்லை. விறுவிறுன்னு அடுத்த ஆளுக்கு பரிமாற போய்கிட்டே இருந்தார். திரும்பவும் அடுத்து வந்தாங்க. முதல் பந்திக்கு தான் அவர் வந்தார். அடுத்த பந்திக்கு வேற ஒருத்தர் வந்தார், குழம்பு ஊற்றினார், மறுபடியும் சாப்பாடு, மறுபடியும் சாப்பிட்டேன். என் உடம்பு முழுக்க சோறு நிறைஞ்சு கிடந்தது, குழம்பு நிறைஞ்சு கிடந்தது. அப்படி ஒரு சாப்பாட்டை என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது. மீன் பொரித்து சாப்பிட்டதே நான் அன்றைக்கி தாங்க என் வாழ்க்கையில். மீன் எனக்கு பொரிச்சு அப்படி மீன் பொரியல் இப்படி தான் இருக்குன்றது சாப்பிட்டதே அன்றைக்கி தான் வாழ்க்கையில். அதெல்லாம் சாப்பிட்டதை பார்த்துட்டு அடுத்து வந்து சாப்பாடை வெட்டி அப்படி பெத்தல் வந்து தட்டில் இந்த வாழை சரின்னு தாமரை இலையில் போட்டவுடனே நான் கையை வச்சு தடுத்தேன். தட்டை வச்சு பொத்துன்னு ஒரு அட்டி, எறப்பாளி மவனை, தட்டை வச்சு தடுக்க சாப்பிட்றான் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், என் தாயை பார்த்தது போல இருந்துச்சு எனக்கு.
என்னை சோறு போட்டு பார்த்த முதல் முறையாக அக்கறையாக பார்த்த ஒரு தாயை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ₹2 சேர்ந்துருச்சு. மறுபடியும் போனேன், சாப்பிட்டேன். உண்டியில் அந்த இருந்த காசை மட்டும் போட்டேன். போடும்போதெல்லாம் எனக்கு ஒரு மிரட்சி இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், ₹2 தான் போடுறோம், ஆனால் நான் சாப்பிட்டது அதை விட ஜாஸ்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உண்டியல் கிட்டே போவேன். ஆனால் பெத்தையில் என்னை பார்த்தது கூட கிடையாது. எவ்வளோ போடுறேன், என்ன போடுறேன்னு கூட கவனிச்சுக்கிட்டு கிடையாது. நான் பாட்டில் உண்டியில் போடுவேன். அதுக்கப்புறம் அது சாதாரணமாகி போகிற ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவருடைய அந்த சாப்பாட்டு ருசியில் என்னை இழுத்துச்சு. ஒரு நாள் ₹7 இருந்தது என் கையில். அன்றைக்கி அத்தைக்கு காசு கொடுக்க வேண்டியது. ஏன்னா மிச்ச புக்கெல்லாம் மீட் எடுக்கணும் இல்லையா, எனக்கு எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணேன், விறுவிறுன்னு பெத்தேல் ஹோட்டலுக்கே போனேன். சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ₹2 போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவ்வளோ சாப்பிட்டு இத்தனை நாள் சாப்பிட்டு எப்படா ₹2 போடன்னு சொல்லிட்டு இருந்த ₹7 போட்டு வந்துட்டேன். வெளியில் வந்தவொடனே தான் நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஒரு சைடு அத்தை காசு கொடுத்து அந்த புக்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. இன்னொரு சைடு கையில் வேறு காசு இல்லை. நேராக ரயில்வே ஸ்டேஷனில் போய் எப்பவும் போல் உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு தண்டவாளத்தில் தலையை கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன திமிரு தெனாவிட்ருக்கும் எனக்கு. இந்த வேலைன்னு ஒன்று இருக்கிறதுனாலையும் இந்த சம்பளம்னு ஒன்று இருக்கிறதுனாலையும் தானே ₹7 கொண்டு கொழுப்பில் போய் போட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி மனசை ஒரு சைடு சரிப்படுத்திப்போம், ₹7 போட்டாச்சு, இதுமாரி சாப்பிட்டாது கழிச்சிக்கலான்னு சொல்லிட்டு என் மனசை மாற்றிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் போனேன், போயிட்டு சாப்பிட்டேன். ஆனால் காசு போடல. வெளியில் வந்து நினச்சேன், இவன் பெரிய புடுங்கி ஒய்யால, இவனுக்கெல்லாம் இருக்க என்ன பெரிய தர்மம் வாக்குறதா நினப்பா, காசு வாங்க வேண்டியதானே, பெரிய இவர் நினப்பு அப்படின்னு நினச்சிட்டே தான் வெளில வந்தேன். காசு போடாத நாள் கூட. மறுநாளும் பசி. மறுபடியும் போனேன், சாப்பிட்டேன், காசு போடல. ஆனால் நேற்று நினச்ச மாதிரியான ஒரு கொடூர எண்ணம் என் மனசில் வரல. எனக்கு ஒரு ஆண் வந்து மார்பில் பாலூட்டின மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. முழுக்க முழுக்க ஒரு தாயை நான் எங்கள் அம்மாவுக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் இவரை தான் பார்த்தேன். ஒரு மணிக்கட்டில் அப்படி சோறு அள்ளி போடுற இது இருக்கு இல்லையா, நான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இவரை தான் தாயாக பார்த்தேன். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷம் சாப்பிட்டேன். அதே காலேஜில் நான் ஃபஸ்ட் கிளாஸில் எழுதி வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே எம்ஏ படித்தேன். எம்ஏ படித்து முடிக்கும்போது நான் 2வது ஆளாக தேர்ச்சி பெற்று வந்தேன். இப்போது நம்ம மண்டியில் நான் தான் மேனேஜர் மாதிரி எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறேன். மேலே ஒரு ரூம் எடுத்து எனக்குன்னு ஒரு ரூம் செட் பண்ணிக்கிட்டேன். வாடகை கொடுக்க முடியுது, வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்ப முடியுது. வீட்டில் என் தம்பி கூட கவர்மெண்ட் டிரைவராக மாறிட்டான். லைசன்ஸ்லாம் எடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிருச்சு. சோத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனால், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் படித்து செகண்டாக வந்து அதே காலேஜில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்பாயின்மெண்ட் ஆளை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பெத்தேல் சாஹிப்பை போய் பார்த்துடலாம், அதாவது என்னுடைய தாயை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடை திறக்கலை. அந்த தாழ்வார் அந்த இது போட்டிருப்பேன், தார்ப்பா போட்டிருந்தேன், அதை தூக்கிட்டு பார்த்தேன். உள்ளே அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு அப்பாட்ட சொன்னேன். எல்லோரும் சந்தோஷம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் தம்பி தலைக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் குதிச்சிட்டு இருந்தான். சூப்பர்ரே, ரொம்ப நல்ல வேலை கிடச்சிருக்குல்ல, ப்ரொஃபஸர், இங்கிலீஷ்லேயே பேசுவியோ வெள்ளைக்காரத்தோற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா அதை பார்த்துட்டு, அம்மாவுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று தான், வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு தலகால் புரியாமல் ஆடாத, 2 தங்கச்சி இருக்கா, அவளுக்கு என்ன நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்பா மட்டும் பக்கத்தில் வந்து கேட்டார், என்ன சம்பளம், என்ன உத்தியோகம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நல்ல சம்பளம் தான் அப்படின்னு. எவ்வளோ, ஒரு ₹200 கொடுப்பானா அப்படின்னாரு. இல்லை, ₹700 சம்பளம் அப்படின்னேன். 700.
அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த வன்மத்தை ஒரு 2 நிமிஷம் அவர் கண்ணில் பார்க்கணுமே. தன்னுடைய வாழ்நாள் முழுசும் மாதம் 20 ரூபாய் சம்பளத்துக்காக சம்பாரித்து ஓடா தேஞ்சி அப்படி ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கக்கூடிய மனுஷன் இன்றைக்கி 700 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி ஆகிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அத்தை அங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோயிலுக்கே வந்துட்டாலாமா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. அம்மா திடீர்னு குறுக்க ஒரு வார்த்தை சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு உண்டான கணக்கு என்னவோ தீர்த்து விடுங்க, இல்லை நாளைக்கு சோறு போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், வளர்த்தேன், வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான்னு சொன்ன உடனே அப்பா குறுக்க ஒரு வார்த்தை பேசி, நன்றி மறக்கக்கூடாது, அதனால் போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. நான் அத்தை வீட்டுக்கு போய் அத்தையை பார்க்க போனேன். அத்தை இல்லை, அங்கே ராமலட்சுமி தான் இருந்தா. டேபிளில் ஒரு 10 ரூபாயை வச்சேன். கடையில் போய் காஃபி பவுட்ரு வாங்கிட்டு வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா, பிளாக் காஃபி. அவன் வீட்டு வறுமையை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து இங்கே வந்ததும் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனதாக சொன்னான். ஏதோ தீராத காய்ச்சல், ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அவருடைய உடல் முழுக்க அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து பரகிருச்சு, அதனால் காப்பாற்ற முடியலைன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு டேபிளில் ஒரு 50 ரூபா வச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது அவளுடைய முகத்தை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன். போகிற வழியில் எங்கள் அத்தை எதிர்த்தால வந்தாங்க. வந்துட்டு என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு சரியாக ஆள் அடையாளம் தெரியலை, என்னன்னு சொல்ல தெரில. நான் தான் போய் பார்த்தேன். அத்தை அப்படின்னு ஒரு கொட்டாம்பெட்டியில் தலையை வச்சுருந்தாங்க. ஐயா அப்படின்னாங்க. அத்தை இந்த மாதிரி வந்தேன், பார்த்துட்டு கிளம்பு, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி. இல்லை அங்கேருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னது. அவங்க புத்தி வறுமையிலிருந்து மழுங்கி எதையும் கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் உட்காந்துருந்தாங்களான்னு தெரியலை. எல்லாமே மழுங்கிருச்சு. அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் மாமா விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆச்சு, இறந்து போயிட்டாரு, குடும்பத்தை பார்க்க நாதி இல்லை. நாங்கள் ப்ரெஸ்ஸு வச்சுருந்தோம், ப்ரெஸ்ஸுக்கு கடனே 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அங்கேருந்து மிஷின்லாம் 5000 ரூபாய்க்கு விற்று கடனெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துட்டோம். மிச்சம் இருந்த காசில் ஒரு வீடு ஒத்திக்கு எடுத்து லீஸுக்கு எடுத்து நான் உன் மருமகளோடு வந்து உட்காந்துருக்கேன். எந்நேரமும் ஒன்றை தான் நினச்சிட்ருக்கா ராமலட்சுமி அப்படின்னு சொன்னதும் எனக்கு பெருசாக அதை உள்வாங்கிக்க முடியலை. அப்போ அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நான் அன்றைக்கி சோறு போட்டு வளர்த்த உடம்பு இன்றைக்கி இப்படி வளர்ந்துருக்கு, இல்லைன்னா நீ வந்திருப்பையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஏதோ உடம்பு முழுக்க எனக்கு கசந்து போச்சு. வாயெல்லாம் அப்படி கசந்து போன மாதிரி இருந்தது. சரித்தனை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வர்ற வழி எல்லாமே அப்படி துப்பிக்கிட்டே வந்தேன். எனக்கு அந்த கசப்பு போகவே இல்லை. திருவனந்தபுரம் வந்துட்டு நைட்டு முழுக்க ரூமில் அப்படியே படுத்திருந்தேன். அங்கே கேண்டீனில் இருக்கக்கூடிய ஐயர் ஒருத்தர் சீட்டு நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். சீட்டில் நானும் சேர்ந்துக்கிட்டேன். 20000 ரூபாய் சீட்டு. மாதம் சம்பளம் வந்ததும் 4000 ரூபாய் தள்ளில் சீட்டை எடுத்துட்டேன். 16000 ரூபாய் கையில் ஒரு பேப்பரை சுற்றி கொடுத்தாரு. 16000 ரூபாய் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தேன். அந்த காசை அப்படியே பார்த்தேன். என் வாழ்நாளில் இப்படி இவ்வளவு பணத்தை பாத்திர முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தெரியலை, கண்டிப்பாக இவ்வளோ காசை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. அந்த காசை எடுத்துகிட்டு பெத்தேல் சாஹிப்போட கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு உண்டியில் காசு அப்படியே போட்டுட்ருந்தேன். பெத்தேல் சாஹிப் என்னை கண்டுபிட்டு ஒரு நிமிஷமாவது என்னை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இந்த கடந்த 5 வருஷமாக அவர் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு நாளாவது என்னை கொஞ்சம் முகம் சுழிச்சு பார்த்துருந்தாருன்னா நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்க கூட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி உண்டியில் காசு போடுறேன். இப்போவும் அதே பெத்தேல் சாஹிப் என்னை திரும்பி கூட பார்க்கல. உண்டியல் காசு நிறைஞ்சு போச்சு. எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. 16000 ரூபாயும் 100 ரூபாய் நோட்டு. உண்டியல் நிறைஞ்சிருச்சு. உண்டியல் நிறைஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்த உண்டியில் வைடா அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட், அவ்வளோதான். என்னை பாப்பாருன்னு பார்த்தா அப்பவும் பார்க்கல. ஆனால் யாரையும் திட்டிக்கிட்டு இருந்தார். யாரப்பாளி சாப்பிட்றா அப்படின்னு எவனையும் இப்படி திட்டிகிட்டு இருந்தார். என்னை பார்த்தது போல் இருந்துச்சு.
அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டு அப்பாவுக்கு கடிதம் எழுதினேன். இந்த மாதிரி வந்துட்டு அத்தையெல்லாம் பார்த்ததில்லன்னு சொல்லியிருந்தேன். அப்பா திரும்பி ஒரு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி அத்தை வந்ததாகவும் அத்தை பொண்ணை நீ கட்டிக்கணும்னு சொல்லி சொன்னதாகவும் எழுதினார். ஆனால் நான் அம்மா வேணான்னு சொல்லிட்டா, ஸோ நாங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தார். நான் காலை வரைக்கும் யோசித்தேன். திரும்ப அப்பாவுக்கும் சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஆனால் சில மாதங்கள் ஆன பிறகு ராமலட்சுமியவே அடுத்த ஆவணியில் கட்டிக்கிட்டேன் நான். இப்படித்தான் ராமலட்சுமியை கட்டிக்கிட்டதோட என்னுடைய வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு நகர்ந்து கொண்டிருந்தது. இதோட கதை முடிஞ்சிருச்சு தோழர்களே. இந்த கதையை எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் வறுமை மட்டும் தாளாது நின்று கொண்டே இருக்கும். ஆனால் கல்வி ஏதோ ஒரு விதத்தில் அந்த வறுமையை மீட்டெடுக்க தான் செஞ்சிச்சு. கல்வி ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்தில் ஒரு நாய்க்கறியை போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தோணின ஒருத்தனுக்கு 16,000 ரூபாயும் இவ்வளவு நாள் எனக்கு சாப்பாடாக தாய் போட்ட ஒரு விஷயத்துக்கு திரும்ப நான் போய் கொடுத்தேன் இல்லையா, அதற்கும் இந்த சோத்து கணக்குக்கும் சரியாக போச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் காசே போடலைன்னா கூட பெத்தேல் சாஹிப் என்னை அவர் புள்ள மாதிரி தான் பார்த்து வளர்த்துட்டு இருந்திருப்பார். பெத்தேல் சாஹிப்புக்கு என்னை போல் நிறையா பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தாய் தான் பெத்தேல் சாஹிப். நன்றி தோழர்களே.